ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான ரொம்ப வாசனையான தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, அப்புறம் இடியாப்பத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே இட்லி தோசைக்கு சட்னியே செய்யாமல் இந்த மாதிரி குருமாவும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த குருமாக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாய். இந்த குருமாக்கு பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான், அதனால் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவு அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் 3 மிளகாய் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். உங்களோட பச்சை மிளகாய் காரம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் 5 அல்லது 6 கூட சேர்த்துக்கலாம். இது கூட 2 பெரிய பல் பூண்டு, 1 இன்ச் அளவுள்ள இஞ்சியை தோல் சீவிட்டு சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதைக்கு பதிலாக நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் வேணும்னாலும் சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இதெல்லாம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்ல கலர் மாற ஆரம்பிக்கும் போது நம்ம அரைச்சோம் இல்லையா மிக்சியில், அதை சேர்த்துடலாம். இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு, ஓரங்கள்லாம் எண்ணெய் கசிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது தக்காளி சேர்க்கணும். நான் 3 பெரிய தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். சின்ன சைஸ் தக்காளி அப்படின்னா நீங்கள் 4 அல்லது 5 சேர்த்தா கரெக்டாக இருக்கும். தக்காளி சேர்த்த உடனே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து இந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டணும். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இதோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போனதுக்கப்புறமா 1 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டு இது கொதி வர ஆரம்பிக்கட்டும். இந்த குருமா கொதிச்சுட்டு இருக்க நேரத்தில் நம்ம ஒரு தேங்காய் விழுது அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 6 போல் முந்திரி பருப்பும், 1/2 கப் அளவுக்கு இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக வெட்டின தேங்காவையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குருமாவும் நல்லா கொதிச்சிட்ருக்கு ஒரு 2-3 நிமிஷமாக. இதில் நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை ரின்ஸ் பண்ணி கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது கொதிச்சா போதும். நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறதுனால கிரேவி கொஞ்சம் திக்காகும். அதனால் உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவை அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். இப்போது 2 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. இப்போ கடைசியில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப வாசனையான ரொம்ப சுவையான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.